ஓ மை காட்! நேத்திக்கு ஃபுல் டே ஆன்லைன்ல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தலைவலி ஏற்பட்டிருக்கும். நேத்திக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இட் வாஸ் டோட்டல் கயாஸ்ங்க. ஒவ்வொரு ஹாருக்குமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டில் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் எனக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்க முடியல. மார்னிங் இட் ஆல் ஸ்டார்ட்டட் வித் தர் கிரிக்பஸ் ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜடேஜா அண்ட் பிரவிஸ் ஆர்ஆர் கேட்டிருக்காங்க. சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்வாப்புக்கு ஆர்ஆர் அக்செப்ட் பண்ணலையா. அதாவது ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சன் என்னதான் அவங்களோட வேல்யூஸ் வந்து 18 crores சிமிலரா இருந்தாலுமே பட் ஆர்ஆர் அதுக்கு அக்செப்ட் பண்ணல. அவங்க இன்னொரு பிளேயருமே கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிரிக் பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கேயோட முடிஞ்சிடும்னு நினைச்சா அதுக்கப்புறம் தாங்க கதையே ஆரம்பிச்சது. பிகாஸ் ஆர்ஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. எங்களுக்கு ஜடேஜா மட்டும் வேணாம், எங்களுக்கு இன்னொரு பிளேயருமே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால ஆளாளுக்கு சிஎஸ்கேல எந்தெந்த பிளேயர்லாம் இருக்காங்களோ அந்த பிளேயர்லாம் வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னதான் நடக்கிறது, வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங், சிஎஸ்கே யாரை தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி சிஎஸ்கே இந்த ட்ரேட்ல ரீஎன்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிசி அண்ட் ஆர்ஆர் தான் ஆக்டிவ் நெகோசியேஷன்ஸ்ல இருந்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆன ட்ரேட் தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருந்திருக்கு. பட் ஆர்ஆர் என்ன டிமாண்ட் வச்சிருந்தாங்கன்னா, நீங்க ஸ்டப்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கு அதோட சேர்த்து ஒரு அன்கேப் பிளேயருமே வந்து கேட்டிருந்தாங்க. அது மோஸ்ட்லி சமீர் ரிஸ்வியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. நோ இட்ஸ் கன்ஃபார்ம் தட் இஸ் சமீர் ரிஸ்வி தான். பட் சமீர் ரிஸ்வியை ட்ரேட் பண்றதுல டிசி வேர் ரிலக்டன்ட் ஆன் சீயிங் இஸ் பொட்டன்ஷியல். அதனால தான் இந்த ட்ரேட் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு போயிட்டு வந்து கால் ஆஃப் ஆகிருக்கு. So it is clear that இந்த ட்ரேட் கால் ஆஃப் ஆகினதுனால தான் திரும்ப சிஎஸ்கேக்கு இந்த ஒரு ட்ரேட் வந்திருக்கு. ஆர்எல்ஸ் டிசி அண்ட் ஆர்ஆரோட ட்ரேட் தான் நடந்திருக்கணும். ஸோ சிஎஸ்கே டோஸை திரும்ப ஆர்ஆர் தட்டியிருக்காங்க. அதனால தான் திரும்ப இந்த ட்ரேட் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு போல. இனிஷியல் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் ட்ரேட் டாக்ஸ் மூலியமா நமக்கு என்ன தெரிய வந்துச்சு, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ஆல் கேஷ் ட்ரேட் மூலியமா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜடேஜா கொடுக்கறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒய் தி சடன் சேஞ்ச்? ஏன்னா இப்போ சிஎஸ்கே ஜடேஜா கிட்ட போயிட்டு பேசியிருக்காங்களா, உனக்கு என்னப்பா பிளான், நீ ஆர்ஆருக்கு போகிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஒரு ஷார்பஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தான் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்க ஜடேஜா கிட்ட போய் பேசுறதுக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎஸ்கே இந்த ஒரு ட்ரேட் டிஸ்கஷனை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி தோனி அண்ட் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் நம்ம ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங் இவங்கலாம் வந்து லென்த்தி டிஸ்கஷன்ஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ நம்ம தோனி வந்து ஜடேஜாவோட இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து கேட்டிருக்காரு. ஆஃப்டர் அக்ரிங், அதாவது ஜடேஜா நான் லீவ் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரேட் டிஸ்கஷனை திரும்ப சிஎஸ்கே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து இவ்வளோ விஷயங்களுமே நடந்திருக்கு. ஸோ ஜடேஜாவை கொடுக்கறதுல சிஎஸ்கே தயாரா இருந்திருக்காங்க, ஜடேஜாவுமே லீவ் ஆகிறதுல தயாரா தான் இருந்திருக்காரு. பட் த மெயின் இஷ்யூ ஸ்டார்ட் when ஆர்ஆர் ஆஸ்க் ஃபார் another பிளேயர். நிறைய பிளேயர்ஸோட நேம் வந்து டிஸ்கஷன்ஸ் அப்போ ஃப்ளோட் ஆகிருக்கு. ஆர்ஆர் இந்த ட்ரேட் மூலமா கண்டிப்பா கேஷ் இன் பண்ணிக்க பார்க்கறாங்க. அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரேட்ல நம்ம தான் வின்னர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பிளேயர்ஸ் வந்து கேட்கறாங்க. ஒன்னு ஜடேஜா, இன்னொன்னு தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. எப்போ அவங்க பிரவிஸ், ஷியோன் டுபேன்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸும் கேட்க ஆரம்பிச்சாங்களோ, சிஎஸ்கே அழகா இந்த ட்ரேட்ல இருந்து வந்து மூவ் ஆகி இருக்கணும். ஆனா சிஎஸ்கே ஸ்டில் வந்து இந்த ட்ரேடுக்காக ஏன் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? why they are so desperate for சஞ்சு சாம்சன்? மேபி இப்போ இல்லனாலும் ஆஃப்டர் தோனிஸ் எக்ஸிட் சஞ்சு சாம்சன் ஒரு முக்கிய பிளேயரா சிஎஸ்கேல இருப்பார் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே நம்புறாங்களா என்னன்னு தெரியல. பட் சில ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்ல ஜடேஜா கொடுக்க மாட்டோம்னு சொன்ன அதே டீம் எப்படி வந்து இப்போ ரெண்டு பிளேயர்ஸை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சான், இந்த ட்ரேட் வந்து திரும்ப அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படியாவது ஒரு பிளேயரை கொடுத்தாதான் நமக்கு ஒரு பிளேயர் கிடைக்கும், அதனால வந்து ஒரு பிளேயரை கண்டிப்பா நம்ம கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஜடேஜாவை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜடேஜாவுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு போல. அதனால தான் இந்த ட்ரேட் வந்து இந்த நிலைமைக்கு வந்து இப்போ நிற்குது. நோ கமிங் பேக் டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ரிப்போர்ட், சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் சார் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னா, எம்எஸ் தோனி கண்டிப்பாக ஐபிஎல் 2026 ப்ளே பண்ண போறாருன்னு. ஆனால் இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்து மெட்டீரியலைஸ் ஆனிச்சுன்னா தேர் குட் பி சம் சேஞ்ச்னு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆர் தோனியோட அப்பியரன்சஸ் மேபி ரெடியூஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சஸ் இன் சீசன் வந்து கம்மியாகலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி நான் லைவ்லேயே பேசியிருப்பேன். இன்கேஸ் இப்போ தோனிக்கு இன்ஜுரியோ ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சிஎஸ்கே இவ்வளோ நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு இன்ஜுரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் மேட்ச் ஆடணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே அந்த ஒரு பிரச்சனை சிஎஸ்கேக்கு இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த சீசன் வந்து தோனியை ப்ளே பண்ண வச்சுட்டு செகண்ட் ஆஃப் ஆஃப் த சீசன் வந்து அவர் ஃபுல்லா பெஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்க சஞ்சு சாம்சனை வந்து as a விக்கெட் கீப்பரா ட்ரை அவுட் பண்ணலாம். பட் காசி விஸ்வநாதன் சார் ஒன் செகண்ட் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா, we are extremely hopeful that he will be playing the next season. அதாவது தோனி கண்டிப்பா ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா அண்ட் ஒன் ஆஃப் சாம் கரன் ஆர் பத்ரினா தான் வந்து இந்த ட்ரேட்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. This rules out the fact that பிரவிஸ், ஷிவன் டுபே இவங்க யாருமே வந்து சிஎஸ்கே கொடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. இந்த ட்ரேட் இனிமேல் ஃபேக்னு யாரா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரேட் ஃபேக் கிடையாது. This trade is going to happen last minute twist. இல்லனா கண்டிப்பா சிஎஸ்கே
சிஎஸ்கே விட்டு ஜடேஜா லீவ் ஆக போகிறது உறுதி செய்யப்படும். ஜடேஜா இன்னொரு பிளேயர் யார் அப்படிங்கிறத வந்து இந்த ரிட்டென்ஷன் டெட்லைன் நவம்பர் 15க்குள்ள கன்ஃபார்ம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆரோட பிரைமரி டார்கெட்டா வந்து பத்திரனா தான் இருக்காரு. ஆனா பத்திரனாவை லெட் கோ பண்றதுல சிஎஸ்கேக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ சிஎஸ்கே வந்து கோயிங் ஃபார்வர்ட் அவர் தான் வந்து ஃபியூச்சரா கன்சிடர் பண்றாங்க. அதனால பத்திரனா கண்டிப்பா போக போறது கிடையாதாம். பத்திரனா ரெக்வஸ்ட் டிக்ளைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே அதுக்கு பதிலாக சாம் கரனை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் ஸ்டில் அன்கிளியர் யார் வந்து அந்த செகண்ட் பிளேயர் ஆர்ஆருக்கு போக போறாங்கன்னு. ஆஃப்டர் சீயிங் ஆல் தீஸ் ரூமர்ஸ் நான் இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டேன் இந்த வருஷம் என்ன வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு. ட்விட்டர்ல ஒருத்தர் ரொம்ப சூப்பரா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அது பார்த்ததுக்கு அப்புறமாலே எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்கேஸ் இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்து மெட்டீரியலைஸ் ஆகாம போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஜட்டு வந்து இங்க சிஎஸ்கேலே ஸ்டே பேக் பண்ணுவாரா? ஆனா ஜட்டுவோட பேக் ஆஃப் த மைண்ட்ல என்ன ஓடும், நம்ம சிஎஸ்கே வந்து நம்மள லெட் கோ பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சஞ்சு சாம்சனுக்கு பதிலா நம்மள வேற டீமுக்கு கொடுக்கறதுக்கு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கண்டிப்பா தோணும் இல்லையா? தோணுமா தோணாது அது நீங்களே சொல்லுங்க. மேபி ஆஸ் ஃபேன்ஸா நமக்கு அது கஷ்டமா இருக்குமே தவிர ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேனா அவருக்கு வந்து இது ஒரு சிம்பிளான விஷயமா கூட இருக்கலாம். அவங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங்கா கூட இருக்கலாம். பிகாஸ் இப்போ ஃபுட்பால் எல்லாம் இது வந்து ரொம்ப சகஜங்க. ஒரு பிளேயர் வந்து ஒரு கிளப்ல இருந்து இன்னொரு கிளப்புக்கு போறதுலாம் ஜட்டுவோட வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் சிஎஸ்கே வில் ஸ்டே ஃபார் எவர். அவர் என்னதான் ஆர்ஆருக்கு ட்ரேட் ஆகினாலுமே he will forever remain as a super king. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக்சுவலி இந்த ஃபேர்வெல் மெசேஜ்லாம் நான் இப்போ சொல்றது ரொம்பவே தப்பு. ஏன்னா அஃபிஷியலாக இன்னும் ஜடேஜா லீவ் ஆகல. அதனால ஸ்டில் இன்னும் ஒரு சின்ன ஹோப் வச்சுக்கலாம். சின்ன ஹோப் இல்லை, நிறையவே ஹோப் வச்சுக்கோங்க. ஏன்னா ரோஹித் ஜுக்லன் இருக்கார் இல்லையா, ஆக்சுவலி நான் ட்ரஸ்டபிள்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னுமே கேஷ் டீலுக்கு சிஎஸ்கே வில் புஷ் ஹார்டர். பட் எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கேஷ் டீலை தாண்டி தான் அந்த சிஎஸ்கே இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறதுனால திரும்ப கேஷ் டீலுக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அண்ட் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் கேஷ் டீலுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்படி பண்ணதுனால தான் வந்து சிஎஸ்கேட அந்த ட்ரேட் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லா மாறுச்சு. அந்த ட்ரேட்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்காம மாறுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. which concludes that cash trade is not at all possible at this point of time. so cash trade பண்ணாங்கன்னா அதை ஆர்ஆர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. I myself convinced that whatever reports may come, நவம்பர் 15 அன்னைக்கு நம்மளோட எல்லா கேள்விகளுக்குமே பதில் கிடைக்க போகுது. அதனால அதுவரை காத்திருப்போம். இந்த ட்ரேட்ல கண்டிப்பா சிஎஸ்கேக்கு போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தி அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.